எல்லாருக்கும் வணக்கங்க. மத்திய கிழக்கில் ஈரானுடன் 2 வாரம் போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட மறுத்தால் ஈரான் நாட்டையே நிர்மூலமாக்குவேன். ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். வளைகுடா பிராந்தியத்துல சீஸ்ஃபயரை எட்டி இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நிமிஷமும் வரக்கூடிய தகவல்களை நாங்க துல்லியமா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஏறத்தாழ 35 நாளுக்கு மேல ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நடுவுல ரொம்ப மூர்க்கமா போர் நடந்துட்டு வந்ததுங்க. இப்படி நடந்துட்டு வந்த இந்த போர்ன்றது லட்சக்கணக்கான கோடி இழப்புங்களை ஈரான் மட்டும் இல்லாம இஸ்ரேல், அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கும் இந்த போர் ஏற்படுத்தி இருக்குதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி அமெரிக்காவோட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பாடுறதுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை திறக்கிறதுக்கும் ஈரான் அரசாங்கத்துக்கு கடைசி கெடு தேதியா ஏப்ரல் 6ஆம் தேதியை விதிக்க போறன்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. என்னதான் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு, 5 நாள் கெடு, 10 நாள் கெடுன்னு விதிச்சுட்டு வந்தாலும் அதை பத்தி எல்லாம் பெருசா பொருட்படுத்தாத ஈரானோட ராணுவமும் அவங்களோட அரசாங்கமும் அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவோட உள்கட்டமைப்புங்க, அதுக்கப்புறம் கடல் பகுதியில் இருக்கிற அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேலாம் ஏவுகணைகளை அவங்க வீசிக்கிட்டே தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலையும் ஈரான் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் இஸ்ரேலோட நகரங்கள் மேல ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 என்ற பேர்ல 97வது வேவ் அட்டாக்கையும் ஈரான் ராணுவம் பண்ணிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ட்ரம்ப் கெடு விதிச்சதுக்கு அப்புறம் தான் ஈரானோட IRGC ராணுவ படன்றது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்ல அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்களோட அளவை பல மடங்கு அதிகமாக்கியிருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த ட்ரம்ப், என்ன நான் நிபந்தனைகளை விதிச்சிட்டு இருக்கேன், நீங்க அதை பத்திலாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருக்கீங்க. இதனால இன்னும் ஒரு நாள் கெடுவா ஏப்ரல் 7, 2026ஆம் தேதி அன்னி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு நான் இறுதி கெடுவா கொடுக்குறேன். இந்த ஒரு நாளை தவற விட்டுட்டீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேல அமெரிக்காவோட தாக்குதல் எப்படி இருக்கும்ன்றத யாராலையும் கணிக்க முடியாதுன்னு ஒரு மிரட்டல் விடுத்திருந்தாருங்க. இது மட்டும் இல்லாம குளோபல் மீடியாவிலையும் சமூக வலைதளங்கள்லையும் அவர் வெளிப்படுத்தின பதிவுன்றது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயத்த முன் வச்சு பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா விதிச்ச கெடுவான ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே ஈரான் ராணுவன்றது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அமெரிக்கா அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளுக்கு திறந்து விட மறுத்தாங்கன்னா 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் மட்டும் இல்லாம எந்த போர்கள்லையும் பார்க்காத ஒரு பேரழிவை ஈரானுக்கு அமெரிக்கா காட்டுன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தான் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுங்க. மத்திய கிழக்கு நாடா இருக்கிற ஈரானை ஒரு நைட்ல அமெரிக்காவோட ராணுவத்தால அழிச்சு காட்ட முடியும். இதோட சேர்த்து ஈரான் நாகரிகத்தையே இல்லாமக்கிற அளவுக்கு அவங்களோட மின் கட்டமைப்புங்க, பாலம் உட்பட எல்லா உள்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா தகர்த்தெறியுன்ற மாதிரி ட்ரம்ப் பகிரங்கமா பேசியிருந்தாருங்க. ட்ரம்போட இந்த கடுமையான வசை சொற்களுக்கு ஈரான் அதிபர் பெசஸ்கியான் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்க மக்களை எந்த காலத்திலையும் ஈரான் நாடு எதிரியா பார்க்கறதே கிடையாது. ஆனா அமெரிக்க அரசாங்கம் தான் இஸ்ரேல் பேச்சை கேட்டு ஈரானுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் ஈரானுக்கு எதிராக என்ன விம்பத்தை கட்டி எழுப்பியிருக்காங்கன்னா, ஈரானோட காமியானி அரசாங்கன்றது இஸ்ரேல் மக்கள் அதுக்கப்புறம் அமெரிக்க மக்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு அரசாங்கன்ற மாதிரி இந்த 2 தலைவர்களும் ஒரு விம்பத்தை கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல ஈரானியே இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிற அமெரிக்க வல்லரசுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக தான் நாங்க செயல்படுவோமே தவிர மக்களுக்கு எதிராக கிடையாதுன்ற மாதிரி பெசஸ்கியான சொல்லியிருந்தாருங்க. இதுக்கு அடுத்ததா ஈரான் நாகரிகத்தையே இல்லாம ஆக்குவான்னு பேசுற ட்ரம்ப் ஈரானோட மின் நிலையங்களை அழிக்க பாக்குறாரு. இதை தடுக்கிற விதமா ஈரான் அதிபர்ல தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான ஈரான் இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஈரானோட மின் நிலையங்கள், பாலம் உட்பட அமெரிக்கா தாக்கும்னு நினைக்கிற உள்கட்டமைப்புங்க எல்லாத்துலயும் ஈரான் மக்கள் தாய்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக மனித சங்கிலியா நில்லுங்கன்னு ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாருங்க. இதுக்கேத்த மாதிரி ட்ரம்ப் கெடு விதிச்சிருந்த அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு ஈரான் மக்களை மனித சங்கிலியா இந்த மாதிரி நின்னதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு கெடு முடியறதுக்கு முன்னாடியே அமெரிக்க ராணுவம் ட்ரம்போட உத்தரவுப்படி ஈரானோட எண்ணெய் வளங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு சீனா உட்பட மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கிற ஈரானோட மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்கிற கார்க் தீவை குறி வச்சு அமெரிக்க ராணுவம் 2வது முறையா குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இப்படி ட்ரம்ப் கெடு விதிச்சுட்டு
அது முடியறதுக்கு முன்னாடியே அமெரிக்க ராணுவம் நடத்தியிருந்த இந்த தாக்குதல் சம்பந்தமா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ என்ன பேசியிருந்தாருன்னா, ஈரான் அதிகாரிகளோட கடந்த 48 மணி நேரமா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஈரானோட IRGC ராணுவம் வளைகுடா நாடா இருக்கிற சவுதி அரேபியாவை குறி வச்சு ஏவுகணைகளை வீசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க இஸ்ரேல் மேலேயும் ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வேற வழி இல்லாம அமெரிக்க ராணுவம் கார்க் தீவு மேல குண்டு வீசியிருக்கிறதா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ பேசியிருக்காருங்க. ட்ரம்ப் ஈரான் நாகரிகத்தையே இல்லாம ஆக்குவன்ற மாதிரி பேசினதுனால ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அணுகுண்ட வீச போதோன்ற ஒரு பயமும் உலகம் முழுக்க ஏற்பட்டிருந்ததுங்க. இதுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தொடர்பு கொண்டு ரஷ்யா உட்பட பல நாடுகளும் இரவு நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்படி பல நாடுங்க ட்ரம்ப் கிட்டையும் ஈரான் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினதோட விளைவா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு எந்த ஒரு தாக்குதலையும் ஈரானுக்கு எதிராக பண்ணலங்க. அடுத்த நாள், அதாவது ஏப்ரல் 8, 2026ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு என்ன விஷயத்தை அறிவிச்சாருன்னா, கடந்த ஒரு வாரமா ஈரானோட அமெரிக்கா நடத்திட்டு இருந்த பேச்சுவார்த்தையில இப்ப நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. ஈரான் அதிபர் பெசஸ்கியானோ ஹார்மோஸ் நீரிணைய அமெரிக்காவுக்கும் அவங்களோட நட்பு நாடுகளுக்கும் திறந்துவிட ஒத்துக்கிட்ட காரணத்தினால ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர்ன்றது 2 வார காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுது. இந்த 2 வார சீஸ்ஃபயர் காலகட்டத்துக்குள்ளார ஈரான் அரசாங்கன்றது அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தே தீரணும். இந்த காலகட்டத்துக்குள்ளார அமெரிக்கா ஈரான் நாட்டுக்கு நடுவுல நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவிச்ச கையோட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவர் தரப்புல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் அமெரிக்காவோட ஒரு நியூக்ளியர் டீலுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையோட 14 நாளைக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறதா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் சொல்லியிருக்காருங்க. இது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்போட போன்ல பேசியிருக்கிறதா சொல்லியிருக்கிற நெதன்யாகு, இஸ்ரேலோட IDF ராணுவமும் ஈரானுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற வான்வழி தாக்குதலை உடனடியாக நிறுத்துறதா அவங்க தரப்புல அறிவிச்சிருக்காங்க. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியா போர் நிறுத்தத்தை அறிவிச்ச கையோட ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி இந்த போர் நிறுத்த சம்பந்தமா என்ன பேசியிருக்காருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க இந்த 2 வார போர் நிறுத்தத்தை ஈரான் அரசாங்கம் வரவேற்குது. அமெரிக்காவோட இந்த போர் நிறுத்த அறிவிப்புன்றது ஈரானோட போர் வெற்றியை குறிக்கிறதாவும் அப்பாஸ் அராக்சி பேசியிருக்காருங்க. ஈரானோட இந்த போர் வெற்றியை முழு பலத்தோட ஈரான் மக்கள் வீதிகளில் கொண்டாடணும்ன்றதையும் ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் சாத்தியப்பட்டது சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கச்சா எண்ணெயோட விலையும் ஒரு பேரல் $150 தாண்டிலாம் போறது அமெரிக்க பொருளாதாரத்திலையும் பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் முன் வச்சுதான் கடந்த 3 நாளா அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரும் ட்ரம்ப் சார்பா ஈரான்ல இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் மட்டும் இல்லாம கத்தார் மூலமாவும் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தைங்க நடந்துட்டு இருந்ததுங்க. இப்படி நடந்த பேச்சுவார்த்தையில ஈரான் அதி உயர் தலைவராக இருக்க முஜ்தபா காமேனி தரப்புல 10 நிபந்தனைங்க ட்ரம்ப் கிட்ட முன்வைக்கப்பட்டதுங்க. இந்த 10 நிபந்தனைகள்ல ஈரான் பிரதானமா சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஈரான் அணு ஆயுத தயாரிப்புலையோ இல்லைன்னா அணு ஆயுதங்களை அடையறதுக்கான முயற்சியில எந்த காலத்துல ஈடுபடாது. அடுத்ததா ஹார்மோஸ் நீரிணை பாதையை அமெரிக்க கப்பலுங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் உட்பட மற்ற நாடுகளோட கப்பலுங்களை அனுமதிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. ஆனா அதே சமயம் அந்த கடல் வழி பாதையை ஓமன் நாடும் ஈரானும் தான் கட்டுப்படுத்தும்ன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இந்த 35 நாள் போர்ல ஈரானோட உள்கட்டமைப்புன்றது கடுமையா சேதமாயிருக்குது. அதுக்கான இழப்பீடையும் அமெரிக்கா கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கடைசியா லெபனானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் நிறுத்திக்கணுன்றது உட்பட பல அம்ச நிபந்தனைகளை ஈரான் முன் வச்சிருக்காங்க. இதுல ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டேன்னு சொன்னதை மட்டும் ஒப்பந்தமா கையெழுத்து போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ட்ரம்ப் தரப்புல கேட்கப்பட்டிருக்குதுங்க. அதை இந்த 2 வாரத்துல பேசி முடிவு பண்ணிக்கலான்னு பாகிஸ்தான் தரப்புலையும் அதுக்கப்புறம் கத்தார் தரப்புலையும் ஈரான் அமெரிக்கா கிட்ட பேசினதோட விளைவாதான் இந்த போர் நிறுத்தம் சாத்தியப்பட்டிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அதுக்கப்புறம் ட்ரம்போட பிரதிநிதியா இருக்க ஸ்டீவ் விட்காஃபோட பேச்சுவார்த்தைன்றது பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்லயோ இல்லைனா கத்தார் தலைநகர் தோகாவில் வச்சு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போர் நிறுத்தம் நல்லபடியாக சாத்தியப்பட்டிருந்தாலும்
இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைங்க என்னன்னா, இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஈரான் நியூக்ளியர் டீல்ல கையெழுத்து போட்டாதான் இந்த போர் நிறுத்தம் சாத்தியப்படுங்க. இல்லனா 2 வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் வளைகுடாவில் போர் ஏற்பட்டுருங்க. ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த போர் நிறுத்த சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் வர ஆர்டிகல்ஸுங்களை நிறைய திரட்டி அதை ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் QR கோட் மூலமா சில நண்பர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், புது புது ஆயுதங்களை உருவாக்கி போர் நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க இந்த போருங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.